ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து 15/5/2025 அன்னைக்கு பிறக்குதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு, திக்பலம் பெற்றிருக்காருங்க. 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம். ஸோ சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல 11ல இருக்காரு, 12ல செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கு. உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 4-9 கூடையவர், நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர், நீச்சமாக இருக்கு. அதுவும் 12ஆம் இடத்துல இருக்கு. இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அஷ்டமத்துல வந்து உங்களுக்கு சனியும் இருக்கு, சுக்கிரனும் இருக்கு. 9ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கு. இதுதான் வந்து உங்க கிரக நிலைங்க. உங்களுடைய ராசியில ராகு இருக்காரு. பொதுவா இந்த மாசம் வந்து தொழில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த உங்களுடைய ராசியில வந்து கேது, 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இது வந்து என்னன்னா ரொம்ப மன இறுக்கத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுத்த உடனேயே நீங்க டக்கு டக்குன்னு ஒரு இதுக்கு போயிடாம, முடிவுக்கு போகாம நிறுத்தி நிதானமா யோசிங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்ன தெய்வம் இஷ்டமோ அல்லது ஒரு குலதெய்வமோ ஏதாவது ஒரு தெய்வத்தை ரொம்ப டீப்பா கும்பிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வழி நடத்தும். பொதுவா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து யார் நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் கிரகம் கட்டாயம் வேலை பார்க்கும். பொதுவாகவே நிறைய பேர் வந்து சிம்மராசி கஷ்டம் சனி என்ன யோக பலன் சொன்னாலும் அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, நமக்கு நன்மை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத என்றதை விட்டுருவோம். நமக்கு தீமை என்ன அப்படிங்கிறது தான் பெருசா தெரியும். பொதுவா நமக்கு இருக்கக்கூடிய விஷயத்த நினைச்சு சாக்ரிஃபைஸ் ஆகி சந்தோஷப்படுறது மனித இயல்பு இல்ல. இல்லாத விஷயத்த நினைச்சு ஏக்கமாகிறது தான். இருக்கக்கூடிய விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டா அந்த இல்லாத விஷயங்கிறத அப்படியே போயிடும், நமக்கு தெரியவே தெரியாது. அது அதாவது அது வந்து மனிதனுடைய இயல்பான நிலை இப்படிதான் இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அஷ்டமத்து சனி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் விட்டுருங்க. டைம் சரியில்லை அப்படின்னா அதை கட்டாயம் நம்ம வேலை தான் இந்த கிரகங்கள்லாம் நம்மளை கட்டாயம் பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது. அப்போ அதுக்கு தெய்வம் தேவையில்லை. நம்ம வந்து கிரகம் சொல்றதான் ஃபைனல், கிரகம் தான் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கும். அப்படின்னா நம்ம தெய்வத்தை எதுக்காக கும்பிடணும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து தெய்வத்தை கும்பிடும்போது கிரகங்கள் அதுக்கு என்ன செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா. நமக்கு வந்து ஒரு அடி விழுகணும் அப்படின்னா, கீழே விழுகணும் அப்படின்னா கட்டாயம் கீழே விழுந்து தான் ஆகும். ஆனால் அதில் அடிபடுறதும் அடிபடாததும் வந்து தெய்வத்துடைய அருள் கருணையினால் கட்டாயம் மாறுபடுங்க. நமக்காக தெய்வம் நம்மளே காத்தருளும். நீங்கள் என்ன சாமியை கும்பிட்டீங்களோ அந்த சாமி கண்டிப்பாக உங்களுக்காக துணை நிற்கும். இந்த கஷ்ட காலங்களில் உங்களை துணை நின்று காக்கிறது அதோடைய கடமையும் கூட. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில் கேது இருக்குது. இனம் புரியாத கவலை, மன அழுத்தம், நெருக்கடி, அந்த ஒரு ஒர்க்காக இருந்துச்சுன்னா ஒர்க்கில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் கூட அடுத்தது என்ன பண்ணணும்னு நினச்சி டென்ஷன் ஆகிக்குவாங்க. இது மாதிரி சிம்ம ராசிக்கு இயல்பாக இந்த மாதத்தில் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் எல்லாத்திலிருந்தும் வெளிவந்துட முடியும். தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கிரகம் திக்பலம் பெற்றால் அதிகமான பலன். அது இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே திக்பலமாக இருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பரானது. என்ன அப்படின்னா, தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில் வந்து நல்ல வருமானம், இவ்வளோ நாளாக இருந்த இதெல்லாம் மாறி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல லாபம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க டைம் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க. அதெல்லாம் இப்போ விட்டுருங்க. நீங்கள் வந்து நினச்சது நடக்குதோ இல்லையோ வரதை கட்டாயம் நீங்கள் ஏற்றுக்கணும். இது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் சொல்லிட்டு முயற்சியை மட்டும் எப்போவுமே கைவிடாதீங்க. ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே உடஞ்சி உட்காராமல் மறுபடியும் அடுத்த முயற்சியை போடுங்க. இது இயல்பாக சிம்மராசிக்கு இருக்குது. சிம்மராசியோடைய அதிபதி வந்து சூரியனாக இருக்கனால இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சூரிய பகவானை கண்ணார பார்த்து அவரை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதாவது காலையில உதயமாக கூடிய சூரியனை பார்த்து பகவானே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படி பிரகாசமா ஜொலிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என்னோட வாழ்க்கையில நல்ல பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவரை போற்றி புகழ்ந்து பாடி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கங்க. கட்டாயம் வந்து இதை செஞ்சுட்டே வர வர இதுக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்குன்னு
ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நீங்க பேசக்கூடியவங்க மத்தவங்க என்ன ஏதுன்னு உற்று நோக்குவாங்க. பிரபலியமாவாங்க. பாராட்டுகள் கிடைக்கும். புகழ்லாம் கிடைக்கும். பொதுவாவே உங்களுடைய செயல்திறன்களும் நல்லாவே மாறுபடுறது நீங்க நல்லாவே உணருவீங்க. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் உண்டு. நெறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் இருக்கு. 9ஆம் இடத்துல புதன் இருக்காரு உங்களுக்கு. அப்போ வந்து என்னன்னா, உங்களுடைய திறமைகள்லாம் வந்து உங்களுடைய திறமைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கு வந்து பேர், புகழ் மாற்றங்கள்லாம் உறுதியாக உண்டு. 2 கூடையவர் தான் 9ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவாவே நல்ல புத்திசாலி, நல்ல திறமைசாலி அப்படிங்கக்கூடிய அமைப்புலாம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு வருதுங்க. இவ்வளோ நாளா செஞ்ச வேலைய தான் இப்ப செய்வீங்க. ஆனா இந்த மாசம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிப்புல நெறைய மாற்றங்கள் இருக்கு. படிப்பு விஷயமா வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் உருவாக்கி குடுத்துரும். நெறைய பேர் பிசினஸ் தொடங்கவோ, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே 6 குடையவர் அஷ்டமத்தில போயிருக்கு அப்படின்னா, சில பேர் வந்து கடனால கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில கடனால சால்வ் ஆகுறவங்களும் இருக்காங்க. கடன் பிரச்சனை சால்வ் ஆகி செட்டில் ஆகுறவங்களும் இருக்காங்க. கடன் ரீதியாக நெறைய பிரச்சனைகள் 2 விதமானதும் வரும். உயில் சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி, உயில் சொத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே அஷ்டமத்து சனி காலகட்டங்கள், ராகு, கேது காலகட்டங்கள், இந்த மாரி காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும். நீங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. உங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சிய கம்மி பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாவே ஒரு அஸ்ட்ராலஜர் இப்படி சொல்லக்கூடாது. தர்ம சிந்தனையோட தான் செயல்படணும். ஆனாலும் உங்களுக்கு எது நல்லதோ அத தான் நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால 1 வருட காலத்துக்கு நீங்க என்ன செய்யணும்னா, ஹெல்பிங் டெண்டன்சிய கம்மி பண்ணிக்கங்க. உங்களுடைய வேலை நீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த காலகட்டத்தில வந்து நண்பர்களே உங்களுக்கு எதிரியா மாறுறதோ, நண்பர்களே துரோகியா மாறுறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. பொதுவாவே வந்து சிம்ம ராசிக்கு இந்த மாசம் வந்து பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள், நன்மைகள் நடக்கும். லாபஸ்தானத்தில குரு இருக்கனால நல்ல லாபங்கள், நிரந்தரமான வருமானங்கள் வர்றது, தொட்டது எல்லாமே நீங்க என்ன விரும்புறீங்களோ, அது நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுறது, நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தேடி வர்றது, இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பொதுவா குடும்பத்தில இருக்க நபர்களுடைய ஆதரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில இந்த மாசம் வந்து உங்களுக்கு பெருகும். நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உடனடியா ஏன்னா உங்களுடைய ராசியில கேது இருக்கனால, உடனே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே அது வந்து உங்களுக்கு சக்சஸ குடுக்காது. 2, 3 போங்க. அதே மாரி கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்கனால, எந்த அளவுக்கு கணபதி பூஜை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாவே வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. 5ஆம் இடத்துல வந்து குரு பார்க்குறாரு உங்களுக்கு. சனியும் பார்க்குறாரு. புத்திரஸ்தானம் ரொம்ப வலுத்திருக்கு உங்களுக்கு. நெறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி குரு பலனால இந்த வைகாசி மாசத்துல நெறைய பேத்துக்கு திருமண பிராப்தமும், திருமண யோகமும் இருக்கு. பூரணமான குரு பலன் இருக்கு. திருமண பிராப்தம், திருமண யோகம்லாம் நல்லபடியா இருக்கும். வீடு கட்டுறது, வாங்குறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்கு. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கு. அவங்க சொல்றாங்கன்னு, வாய் வழியா சொல்றாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்பவே இருக்கும். அதனால ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் செய்யாதீங்க. முடிஞ்சா லீவ் போட்டு போயிட்டே இருங்க. ஆனா ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையுமே செய்யாதீங்க. 9ல புதன் இருக்கு. அஷ்டமத்தில சனி இருக்கு. அதனால நம்ப வச்சு உங்கள ஏமாத்திருவாங்க. அதுக்கு நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிருவீங்க. அதனால கவனமா இருங்க. பொதுவாவே ஒரு காலகட்டங்கள் நமக்கு மோசமாக இருக்கும்போது, காசு, பணம் நெறைய குடுக்குற மாரி நம்மளுடைய ஆசைய தூண்டும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஏமாறுவாங்க. அந்த மாதிரி இப்ப காலகட்டங்கள்ல ஆசைய தூண்டுற மாரி இருக்கும். ஆனா யோசிக்காம எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு யார் வெல்விஷர்ன்னு உங்க மனசுக்கு தோணுதோ, அவங்க கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா உங்க ஃபேமிலி அஸ்ட்ராலஜர கன்சல்ட் பண்ணிக்கங்க. குழப்பமான சூழ்நிலைகள நீங்களே முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி அரசியல்வாதிகளுக்குலாம் சூப்பர். அவங்களுக்கெல்லாம் வந்து காலகட்டங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அஷ்டமத்து சனி காலகட்டம்ங்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனா நீங்க செய்யக்கூடிய செயலும், நடவடிக்கையும் உத்து நோக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் அது ராங்கா போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த காலகட்டங்கள்ல நீதி, நேர்மை, நியாயத்தோட நடந்துக்கிறதா நல்லது. லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடுறது வந்து அரசாங்க உத்தியோகத்தில இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, லஞ்ச லாவணங்கள், ஊழல்கள் இந்த மாரி விஷயங்கள தர்மத்துக்கு புறம்பான விஷயங்கள தவிர்க்கிறது நல்லது.
நல்லது. சரிங்களா? பெண்கள பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. வே ஃபேமிலியில கொஞ்சம் அனுசரணை தேவை. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த மாதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இல்லைனாலுமே பொறுமை காத்தீங்க அப்படின்னா, எல்லாமே நல்ல விதத்தில மாறிரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போணும். 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கு. அதனால வந்து நீங்க நீங்க நல்லா போனா கூட குறுக்கால ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு நாய் வந்து வண்டி உலட்டுறது இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இப்போ கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய இருக்கு. அதனால நீங்க செய்யக்கூடியத ரொம்ப நிறுத்தி நிதானமா செய்யுங்க. ஒரு சான்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அத நினைக்காதீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நல்ல வளர்ச்சி கலைத்துறைக்கு எப்பவுமே நல்ல வளர்ச்சி இருக்கு. அதுவும் இல்லாம சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கனால, பெண்களாக இருந்தா ரொம்ப பாதுகாப்பா இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியா நெறைய நல்லது நடக்கும். உத்தியோக ரீதியாவும் ரொம்ப நல்லது நடக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.